Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம ஒரு ஷார்ட் டாப் 1 மீட்டர் துணியில 8 to 9 இயர் கேர்ளுக்காக எப்படி வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே பாருங்க, இது காட்டன் மெட்டீரியல் 1 மீட்டர் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய width வைஸ் டபுளா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஹைட் வைஸ் டபுளா ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக 4 நான் ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபோல்டிங் சைடு எம் பக்கமாக இருக்கு. இந்த டாப்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 20 inches. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இது ஷார்ட் டாப். இதனுடைய நெக் வித் 2.5 inches மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் 2.5 inches. ஆர்ம்கோல் ஹைட் 5.5 inches. நெக்ஸ்ட் இதனுடைய செஸ்ட் ரவுண்ட், டோட்டல் செஸ்ட் ரவுண்டை 4ஆல் டிவைட் பண்ணி அது கூட 1.5 inches சீமிங்காக சேர்த்து டோட்டல் 8 inches மார்க் பண்ணுறேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து 4ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிறது 6.5 inches. 1.5 inches சீமிங்காக மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லேருந்து 10 inchesக்கு வேஸ்ட்னுடைய ஹைட் மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல வேஸ்ட்னுடைய ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 7 inches சீமிங்க்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதிலிருந்து மீதம் வந்துட்டு ஓப்பன் சைடில் இருக்கிற துணியை அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் ஒரு லைன் போட்டுக்க போகிறேன். சேம் அந்த 10 inchesல மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வெளிப்பக்கத்துக்கு அப்படியே ஒரு லைன் போட்டுக்கிறேன். மீதம் இருக்கிற துணி அப்படியே நான் வந்து லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஆம்கோல் லைன் வந்து மார்க் பண்ணி ரவுண்ட் போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்குடைய ஹைட்டு 3 inches. இது வந்து பேக் நெக்கினுடைய ஹைட். ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 4.5 inches எடுக்கிறேன். இப்போது இந்த நெக் லைனுக்கு கீழே 1.5 inches மார்க் பண்ணி சின்னதாக ஒரு வளைவாக ஒரு டிசைன் வந்து வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் சைடில் இருந்து 3 inches வேஸ்ட்னுடைய ஹைட்டு 10 inchesல எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல டேப் வச்சு ஃபோல்டிங்லேருந்து 3 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஆல்ரெடி நம்ம ஓப்பன் சைடுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன்லேருந்து அப்படியே இந்த 3 inches மார்க் பண்ணியிருக்கிற அந்த இடம் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ஆம்கோல் லைன் கட் பண்ணுறேன். இது கட் பண்ணதுக்கப்புறமா துணியை ஓப்பன் பண்ணி இந்த 3 inchesலேருந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனை கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி கட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நெக் லைன், பேக் நெக் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த பேக் சைட் பீஸை தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணுறேன். ஓகே, இப்போது ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நான் துணி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணி எல்லாம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு இந்த மேலே இருக்கிற அந்த போர்ஷனுடைய அகலம் அளவுக்கு நம்ம இதை வந்து சின்னது பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வைக்கும் பொழுது நமக்கு கரெக்டான அளவில் வந்து கிடைக்கும். சேம் இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இதே மெத்தடில் நம்ம பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். டோட்டலாக 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் துணியை. இதனுடைய ஸ்லீவ்னுடைய அகலம் 8 inches மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ்னுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 8.5 inches மார்க் பண்ணுறேன். ஸ்லீவ் ரவுண்ட் 5.5 inchesக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மேலேருந்து 3 inches அளவுக்கு மைனஸ் பண்ணி இந்த ஸ்லீவை வந்து வரைஞ்சிக்கிறேன். ஓகே, வரைஞ்சிச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன்.
கட் பண்ணதுக்கப்புறமா மீதம் இருக்குது இல்லையா, இந்த துணியை 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணி ஸ்லீவ்னுடைய ஃபோல்டிங் சைடும் இந்த துணியுடைய ஃபோல்டிங் சைடும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு இந்த கீழே இருக்கிற துணியில் 3.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ். நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் ஆல்ரெடி 5 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். அதனுடைய இன்னொரு மடங்கு இதனுடைய அகலமாக நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த துணியை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், ஸ்டிச்சிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட் இதை எப்படி கட்டிங் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை பாருங்கள், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வச்சு அந்த மேலே இருக்கிற போர்ஷனுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து இந்த ப்ளீட்ஸில் வந்து கொண்டு வரணும். ஓகே, இப்போ இதை நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஆப்போசிட் டிரெக்ஷனில் ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு கலர் வந்து நான் வந்து பிங்க் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டார்க் பிங்க் கலரில் plain ஃபேப்ரிக். இது 2 இன்ச்சஸ் வந்து அகலத்தில் 7.5 இன்ச்சஸ் நீளத்தில் இந்த மாதிரி 4 பீசஸ் எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். இப்போ இதை சேஃப்டி பின் வச்சு அப்படி திருப்பி விட்டுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பினதுக்கப்புறமா இதனுடைய ஒரு பக்கத்தை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதை பாருங்கள், இந்த சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பக்கம் இந்த துணியில் உள் பக்கமாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இதனுடைய உள் பக்கத்தில் இந்த ஃபோல்டிங்னுடைய சைடில் அது வச்சு ஆல்ரெடி நம்ம ப்ளீட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் பார்த்திங்கன்னா இந்த துணிக்கு, இந்த பிங்க் கலர் துணிக்கு அடியில் இருக்குது. இப்போ அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம். ப்ளீட்ஸ் வச்சோம் இல்லைங்களா, அந்த துணியை இந்த பிங்க் கலர் துணிக்கு அடியில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கு இல்லையா, அந்த துணியை மேல் பக்கத்தில் அந்த பிங்க் கலர் துணிக்கு அடியில் வச்சு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ரெடி பண்ணிக்கணும். சேம் இதே மெத்தடில் பேக் சைடும் ரெடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக 1.25 இன்ச் அளவுக்கு அகலத்தில் நான் கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த துணியை இந்த டாப்னுடைய உள் பக்கத்தில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நாச்சஸ் போட்டு இந்த துணியை வெளிப்பக்கத்துக்கு நல்ல பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கிறேன். இந்த திருப்பின இந்த துணியை டபுள் ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஓகே, பாருங்கள், இப்போ நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். சேம் இதே மெத்தடில் பேக் சைடும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ரெண்டு பக்கமும் ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஷோல்டர் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் எடுத்து அதனுடைய சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணியிருக்கேன். இது கீழே ஒரு துணி கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேயே சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த துணியில் அதனுடைய பாட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இது கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷன் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த துணியுடைய நல்ல பக்கமும் ஸ்லீவ்னுடைய நல்ல பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற இல்லையா, அந்த ஃபேப்ரிக்கை அப்படியே இழுத்து இந்த சென்டருக்கு கொண்டு வரேன். சேம் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி சென்டருக்கு கொண்டு வந்துட்டு இந்த ஸ்லீவ்னுடைய அந்த ரெண்டு துணியும் சேர்த்து வச்சு நான் தையல் போட்டுக்கிறேன். இந்த பாக்ஸ் ப்ளீட் எல்லாம் எப்படி பண்ணுவோமோ சேம் அதே மெத்தட் தான். அவ்வளோதான், நமக்கு வந்து ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு ஸ்லீவும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இந்த டாப்பில் அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டோம் ரெண்டு பக்கமும். நெக்ஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் சைடு ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பாட்டம் ரவுண்டை டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பாட்டம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் துணியில் நான் அந்த மாதிரி ரோப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையே நம்ம அந்த 1.5 இன்ச்சஸ்க்கு வந்து ஷேப் வந்து வளைவாக கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து நான் ரெண்டு பக்கத்துலேயும் இந்த ரோப் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ பாருங்கள் நம்ம வந்து டாப் ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே அழகான ஒரு ஷார்ட் டாப் ரெடி பண்ணிட்டோம். 8 to 9 இயர் கேர்ள்ஸ்க்கானது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.